ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா சோலார் ஸ்மாஷுங்கிற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். இங்கே நான் தான் கடவுள். நான் மக்களை உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், பூமியை தரம் மட்டமாக்கவும் முடியும். சரி வாங்க கேம்குள்ளே போயிடலாம். சோலார் சிஸ்டம் வேணால் நம்ம வேணால் எர்த்து வேணால் எடுத்துக்கலாம். சோலார்னால் கொஞ்சம் சயின்ஸ் மாதிரி போயிடும். பூமியை அழகாக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றா ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துக்கங்க எல்லாத்தையும். ஏலியன்ஸ், ஆக்டோபஸா, லெகுத்தான்லாம் இருக்குங்க. ஷீல்டு போல் பூமிக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இது பார்த்துடலாம். சரி வாங்க இந்த கல்லையே போட்டுருவோம். இது வந்து அந்த எரிக்கல்லுன்னு சொல்லுவாங்களா, அதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்தியா இருக்குது. இங்கே இந்தியாவில் போடுவோமா? பாருங்களே, நம்ம இந்தியா இதுதானே. இந்தியா கரெக்டாக தானே சொல்கிறேன்? ஆமாம், நம்ம இந்தியாவை பாருங்க. சரி நம்ம வந்து இப்போ எங்கே போடலாம்? அமெரிக்காவில் போடலாமா? நான் இங்கே அமுக்குனா இது இங்கே அமுக்குது. திருப்பியும் நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து இந்த பூமியை உருவாக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த கல்லே தூக்கி போடுவோம். பாருங்களேன், எத்தனை மக்கள் சேர்த்துருக்காங்க. 237 மில்லியன் சேர்த்துருக்காங்க. இப்போது 376 மில்லியன் சேர்த்து போயிருக்காங்க. சரி நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுவோமா? என்னடா அது வேஸ்ட்டாக இருக்குது, ஒரே ஒரு கல் தானே. நான் கூட நிறையா கல் போகுமோன்னு நினச்சேன். என்னடா இத்தனை போடு. அச்சோ, சரி ஓகே. இங்கே பாருங்களே, போயிட்டே இருக்கு கல். சரி நெக்ஸ்ட் என்ன? 3 3 போய் முட்டுறது போல. ட்ராக். ஐயோப்பா, என்னடா கருப்பாயிட்டே போகுது. பாருங்களேன், கருப்பாயிருது. ஃபுல்லாகவே கருப்பாயிரும் போலையே. போச்சு, நம்ம இந்தியாலாம் போயிடுச்சு. சே, இங்கே பாருங்களேன் இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சுன்னு. இல்லை, இதுக்கு மேலே கருப்பால. ஐயோப்பா, 3 முட்டைனா இப்படி தான் ஆகும் போலங்க. ஐயோ, சரி. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? பிளாக் ஹோல் மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிடுவோமா? நான் வந்து கொஞ்சம் ஸ்பீட் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து இங்கெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கா இல்லையான்னு வந்து நம்ம பார்க்க முடியும். அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீட் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்பீட் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சுற்றும். சுப்பா எவ்வளோ பெரிய டேமேஜு. இன்னும் வந்து இது என்னதுன்னு தெரியலையே. ஏதோ ஒன்று இருக்குது. இன்னும் எத்தனை 1 பில்லியன் தான் உயிரோடு இருக்காங்க போல். பிளாக் ஹோல் பாருங்க யூஸ் பண்ணிட்டேன். ஐயோ, இது கூட பரவாயில்ல. 3 முட்டுறது தான் ரொம்ப இருக்குது. எனக்கு வந்து இப்படி தான் பேச வரும். ஏன்னா என் மூக்கு ரொம்ப அடைச்சிருக்கு. பார்த்தாலே தெரியும் எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி நான் வீடியோ போடுறேன், எல்லாம் உங்களுக்காக தான். அது சும்மா தான் சொன்னேன். மின்னலை பாருங்க. நான் கூட பூமிக்குள்ளே அடிக்குமோன்னு நினச்சேன். எப்போ என்னடா தரமட்டமாக்கிருச்சு. ஐயோ, நெக்ஸ்ட்டு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு. வெடிக்கும் போல. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன வேலை செய்யல. அவ சும்மா போயிருக்கும் போல, சாவ கூட இல்லையே யாரும். அப்போ இது வேஸ்ட்டு போல. சரி நம்ம வந்து நிறைய போட்டு பார்ப்போம். வெடிக்குதானு. வெடிக்கலை. பாருங்களே, அது மட்டும் நிற்கிது. கீழே விழுவுமா? கீழே விழுவுன்னு ஆட்டி ஆட்டி பார்க்குறேன், விழுவ மாட்டேங்குது. சரி, வெடிக்கும். நானும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த திருப்பி ரிவர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன யூஸ் பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏலியனுக்கு போயிடலாம். ஏலியன் இல்லை, அந்த எதுனா டெம்பரேச்சர் சிம்பிள் மாதிரி இருக்குது. அது என்னதுன்னு தெரில. வாங்க அதுக்கு போயிடலாம். இது ரொம்பலாம் ஆகலை. பாலு. இங்கே பாருங்களேன்,
18 மில்லியன் பீப்புள்ஸ் தான் செத்து போயிருக்காங்க. மற்றபடி இது வேஸ்ட்டு தான். நம்ம நெக்ஸ்ட் இது அதுக்கு பக்கத்தில் பாலெலாம் இருக்குது. அதோட போய் தொலை. இதுக்கு மேலே இதுலேயே நின்றுட்டு இருக்கிறது. அடுத்து போவோம். என்னது இது? சாட்டிலைட் மாதிரி இருக்கு பாருங்களேன். எங்கடா காணாது? எங்கே காணா? இந்த இருக்கு. நான் இது தண்ணிக்குள்ளே தான் அமிச்சேன். ப்ராப்ளமே இல்லை, யாருமே செத்துருக்க மாட்டாங்க. இது என்னங்க சுட்டுக்கிட்டே இருக்கு? எவ்வளோ நேரம் சுடுவேன்? விட்டா ஓட்டையே போட்டுரும் போல. இது நான் வெறும் ஃபுல்லாக தண்ணி இருக்கிற இடமா தான் நான் சுட்டிருக்கேன். அதனால் எந்த பீப்புள்ஸுமே சாவலை. ஓவராக பேசிட்டேன் போல இருக்குது. சரி, இது அவ்வளோவா பெரிய டேமேஜ் எதுவும் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? இது ஏதோ ராக்கெட் மாதிரி இருக்குது. எம்மா பெரிய இது. என்னடா விட்டா ஓட்ட போட்டுட்டு போயிடுவா போல. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்துடும். வாங்க ஆப்போசிட்டை பார்த்துட்டு நிற்போம். என்னடா வரல. அப்போ என்ன பண்ணுச்சு? இது உள்ளே போய் அடிச்சிச்சா? இல்லை, எனக்கு புரியலையே. அங்கிட்ட ஏதோ ஓட்ட தெரியுது இந்த பக்கம். ஆமாங்க, ஓட்டையே போட்டு போயிடுச்சது. ஐயோ, தெரியாமல் நமக்கு இன்னொன்று போட்டிருப்பேன் போலையே. இதை பாருங்க, அதுக்கு பக்கத்துலேயே போய் விழுவுது கண்ணு மாதிரி. இது சூப்பராக இருக்கே. நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சூப்பர். வாங்க 3 போய் அடிப்போமா? 3. உனக்காக வந்துட்டுருக்கேன். இன்னொரு பட்டன் நீங்கள் நான் அமைக்கி பார்ப்போமா? அதை அமைக்கி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். 3 கிட்ட போய்ப்போ. அது வெடிக்கிற பட்டனாக கூட இருக்கலாம்ல. இது முன்னாடி போதுங்க. நான் கூட வெடிக்கிற பட்டனோன்னு நினச்சேன். 3 இந்த அவ்வளோதான். கிட்ட வந்துட்டோம். ஐயோ, அப்படியே போயிரு. அவ்வளோதான். கிட்ட காட்டோம். ஐயோ, இது என்னால் ஆப்ரேட்டே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ, முன்னாடி 3 கிட்டேயே போயிட்டேன். இப்போ ரொம்ப தூரத்தில் வந்துட்டேன். இதை எப்போ தான் சுட போகிறேன்னு எனக்கும் இன்னும் தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி. என்னடா? ஐயோ, பார்த்தீங்களா? 3 கிட்ட போயிட்டேன். வெடிச்சிருச்சு. என்னால் அதுக்கு மேலே பொறுக்க முடியல. அதனால உங்களை கட் பண்ணிட்டேன். அங்கே பாருங்கள், 3 பாருங்களேன். ரத்த கலவியாக சுற்றிக்கிட்டு இருக்கு 3. அப்போ இதில் வச்சு பார்த்தா இதுவும் ரத்த கலவியாக சுற்றுமோ? ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? இது என்னடா தெரில. சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோம். அதை பாருங்க, ரத்த கலவியாக சுற்றிக்கிட்டு இருக்கு. சரி, வாங்க நம்ம இன்னொரு போட்டு பார்த்துடலாம். என்னடா இங்கே கல்லுலாம் தெரிச்சிருச்சு. இது அவ்வளோவா டேமேஜ் ஆகலையே. 3 குட்டியாக இருக்கனால 3 டேமேஜ் பண்ணியிருக்கோம் போல். சரி. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு நியூவான பூமி எடுத்துக்கலாம். புது பூமி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா ஆக்டோபஸ். அது அப்படி தான் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு என்னது இது? என்னதுடா அது? என்னங்க பூமியை கடிச்சு திண்டுக்கிட்டு இருக்குங்க எல்லாம். சரி, நெக்ஸ்ட்டு லெகத்தான். அது யூஸ் பண்ணி பார்ப்போமா? அது எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்? இங்கே யூஸ் பண்ணுவோம். லெகத்தான். நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சிடுறேன். இதை ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு எரிச்சலாக வருது. என்னடா போனது உள்ளே போயிது. காணா வெளியே வரல. என்ன பண்ணிகிட்ருக்குது?
ஏய், என்ன திருப்பி பூமிக்குள்ள போயிட்டு இருக்க? ஓய், உள்ளதை கடிச்சு திட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு வேளை அது. ஏய், எங்கடா காணா? ஸ்பீடப்பாக தானே வச்சிருக்கேன். சரி, அடுத்தது விட்டுருவோம். இது என்ன பண்ணுது? ஹேய், என்னப்பா பண்ற? ஓட்டையை போட்டுருச்சுங்க. இது எங்க நிற்கிது? ஐயோ, தெரியாம மிக்கிட்டேன் போலையே. இதை பாருங்க, அதே இடத்துக்கு போகுது. இழிஞ்சுது. நான் ஆப்போசிட் சைடு தானே வருவாங்க. ஆப்போசிட் சைடு, அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு நிற்போம். இதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம ஆக்டோபஸ் யூஸ் பண்ணலாம். தென் ஆக்டோபஸாக என்ன கரும்புன்னு தரல. இது என்ன பண்ண போகுது? இது என்னடா பாதி உடம்பு தான் இருக்குது ஆக்டோபஸ்க்கு. ஏய், ஏன் நடுவில் உள்ள ஒரு பகுதியை தூக்கிட்டு போயிடுச்சுங்க இது. ஐயோ, இவன் என்ன பண்ண போகிறான்? ஏய், எப்பா, ஒரு குத்து முடிஞ்சிச்சு. சோழி 5 பில்லியன் பீப்புள் செத்து போயிட்டாங்க. இன்னும் 2 இது நல்லா இருக்கீங்க. இது நான் சும்மா என்னதுன்னு தெரியாமல் அமுக்கினேன். குத்தி கொலை பண்ணுவோமா? குத்து குத்து குத்து, நல்லா குத்துன்னு குத்துவோம். இது ஜூம் பண்ணுறதா இல்லை தள்ளுறதா? தள்ளவே முடியல, ஆனால் ஜூம் மட்டும்தான் பண்ண முடியுது இதில். ஓ, இந்த கை நம்மளே ஆப்ரேட் பண்ணிக்கலாம் எங்கே குத்தலான்னு. எவ்வளோ வேணால் குத்திக்கலாமா? ஓ, ஜூம் பண்ணாதான் குத்த முடியுது, வெளியே வந்தாலாம் குத்த முடியல. நான் ரொம்ப நேரமாக குத்திட்டு இருந்தேன். சரி, எண்ணத்துக்கு போட்டு கட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸாக குத்திக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். 5 or 4 தெரில. பார்த்தீங்களா நான் குத்துன இடத்த? நெக்ஸ்ட்டு என்ன டாகா? இன்னும் நாய் மாதிரி இருக்குங்க. ஏய், போட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அது ஏதோ டைமண்ட் ஷேப்பில் இருக்கே. பூமியில் 1 பில்லியன் பீப்புள் தான் உயிரோடு இருக்காங்க. இது 6 பில்லியன் பீப்புள் செத்தே போயிட்டாங்க. பா, இன்னும் ஓட்டையே போட்டுச்சா? பூமி பாதி செத்துருக்கணுமே. நீங்கள் என்ன இன்னும் உயிரோடு இருக்காங்க? வேறு என்ன யூஸ் பண்ணலாம்? பாதி பூமியை சாப்பிடுச்சிட்டேன். இப்போ இங்கே 1 பில்லியன் பீப்புள் உயிரோடு இருக்காங்க. சரி, நம்ம புது பூமியை கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு இது என்னது? ஷீல்டு. மொத்தமாக ஷீல்டு போட்டுடலாம். இது ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் உங்களுக்கு பாதி கட் பண்ணிட்டு தான் காட்டுவேன். சொன்ன மாதிரியே பாதி கட் பண்ணேன். கஷ்டப்பட்டு ஃபுல்லாக நம்ம ஷீல்டை போட்டு முடியாச்சு. நெக்ஸ்ட் ஏதாவது பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். லெகத்தானை விடுவோமா? லெகத்தானை விடுவோம். கடிச்சுக்கிட்டு உள்ளே போவோம் தான் நினைக்கிறேன். இது என்னடா, எங்கடா போகுது? இது என்ன சுற்றிட்டு இருக்குது? ஓ, ஷீல்டு போட்டிருக்கனால கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு இடம் இல்லாதனால இந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தா போயிடுச்சு. வேறு அந்த கை ஏதோ குத்திக்கிட்டு இருந்தோமே, அதை வச்சு குத்தி பார்ப்போமா? வாங்க குத்திடுவோம். அதை எடுத்து கையை வச்சுக்கலாம். கிட்ட போய் குத்துவோம். என்னடா குத்துல ஒரு இதுக்கு போயிடுச்சு. வேற எங்கேயாவது போய் குத்துவோமா? ஆனால் திருப்பி ஏதோ உருவாதுங்க. அது என்னன்னு தெரில. ஓ, ஒரு வாட்டி அதை குத்தி உடச்சிட்டோன்னா திருப்பி வரும் ஒன்று. சரி, வேற என்ன பண்ணலாம்?
இந்த ஏதோ ஆரஞ்சு கலரில் இருக்குது, இதை குத்தி உடைப்போம். கிட்ட போன போல உடைச்சாச்சு. வேறு என்ன பண்ணலாம்? ஷீல்டு, ஃபுல்லாக ஷீல்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுக்கலாம்? இந்த இதை எடுத்துக்குவோம். எடுத்து இங்கே போட்டு பார்ப்போமா? உள்ளே போல. சூப்பர். அதுக்கு பக்கத்தில் என்னமோ இருக்கே. உள்ளே போயிடுச்சு. சரி, அதுக்கு பக்கத்தில் என்னமோ இருக்கு, அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இவருங்களே பாதி ஆரஞ்சா மாறிடுச்சு. இப்போ ரெட்டாக மாறுற வரைக்கும் பண்ணால் ரெட்டாக மாறிடுச்சு. அவ்வளோதான் போயிடுச்சு. இப்போ வேறு என்ன பண்ணலாம்? திருப்பியும் வந்துருச்சு. எனக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இதை யூஸ் பண்ணுவோம். வேறு பூமி உருவாக்கிடலாம். நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்களும் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை வந்து இந்த பூமி மேலே நான் உங்களுக்காக செதுக்குறேன். அது வேணால் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திருப்புறத்துக்கு விழுந்துருச்சுங்க. நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று எழுத போகிறேன். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நம்ம எழுதிடுவோமே. செதுக்குறோம், ஒழுங்காக செதுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்தியாவை மட்டும் இடையில விட்டுட்டோம். 2 எழுத்து போட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சப்ஸ்கிரைப்னு. அதனால் நம்ம வந்து சப்ஸ்கிரைப்னு இந்த பூமியில் எழுத போகிறோம். ஐயோ, இடம் இல்லையே. சப்புக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. சரி, அப்படியே நம்மளோட சேனல் பேரையும் செதுக்கிடலாம் அதில். கிங் ஆஃப் ஆல் கேம் போடுறதை விட ஆல் கேம் இல்லை, கேம் மட்டும் போட போகிறேன். ஜி ஐயோ, எம்பு கந்தரகோலமாக போயிடுச்சு. கீழே போட்டுடலாம். கேம்னே தெரில, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கோமாயி எல்லாத்தையும் கோமெல்லாம் இல்லை, சும்மா கட்டிக்கி அப்படியே விட்டு ஓட்ட போட்டுருமோ. ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளூ கலரில் என்னமோ இருக்குது, அதை விட்டு பார்ப்போம். ஐயோ, என்னடா அது, விட்டா இதே பண்ணிடும் போல, ஓட்டையே போட்டுருச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக விட்டு பார்த்தா என்ன ஆகும்? ஃபுல்லாக விடுவோம். பூமியில் எல்லோரும் செத்து போட்டாங்க. 0 மில்லியன் பீப்புள்ஸ் பாருங்க. அதில் எத்தனை பில்லியன்? 8 பில்லியன் பீப்புள்ஸ் செத்து போயிட்டாங்க. சரி, ஓகே. இது என்னமோ புதுசாக இருக்குது. இது என்னது? நல்லா இருக்கே. பட் இது அவ்வளோவா சேதம் பண்ணாது. வேறு என்ன பண்ணலாம்? பூமியே அந்த குளமாக போயிடுச்சு. பாதி பூமியே இல்லை. புது பூமியை உருவாக்கிடுவோம். புது பூமி. இப்போ நம்ம வந்து என்ன ட்ரை பண்ண போகிறோன்னா, இந்த ஏலியன்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். அதுவும் அமெரிக்காவில். ஐயோப்பா, என்னம்மா டேமேஜ் இது. ஐயோ. சரி, நம்ம வந்து வேறு இடத்துல போய் வேறு எதாவது பண்ணுவோம். வேறு என்ன பண்ணலாம்? இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாமா? ஷூட் பண்ணிடலாம். இது என்னது? இது என்னடா, சுட்டுட்டு போயிடும்னு பார்த்தா கோடு போட்டுக்கிட்டு இருக்கு.
பாஸ் பண்ணுவோமா? அந்த ஒரு ரவுண்ட் சுற்றி முடிகிற வரைக்கும் அப்படியே சுற்றிக்கிட்டு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இது என்னடா மாமா மாதிரி சுற்றுது, இது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம வேணால் ஸ்பீட் ஆன் பண்ணி பார்ப்போமா? ஸ்பீட் ஆன் பண்ணால் அதானே வேகமாக சுற்றும், இதையே வேகமாக சுற்ற போகுது. ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரி, ஒரு ரவுண்ட் முடிகிற வரைக்கும் பார்ப்போம். முடியலன்னா கட் பண்ணி விட்டு வேலையை பார்ப்போம். நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 6 மணி நேரமாக சுற்றும் போல. அது எத்தனை மில்லியன் பீப்புள்ஸ் செத்து போயிருக்காங்க? 7 மில்லியன் பீப்புள்ஸ் உயிரோடு இருக்காங்களாங்க. 8 மில்லியன் பீப்புள்ஸில் 7 மில்லியன் பீப்புள்ஸ் மட்டும் உசுரோடு இருக்காங்க. அப்போ 1 மில்லியன் பீப்புள்ஸ் தான் செத்து போயிருக்காங்க. ஐயோ, 1 மில்லியன் பீப்புள் இல்லை, வெறும் 514 மில்லியன் பீப்புள்ஸ் தான் செத்து போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேய், எவ்வளோ நேரம்டா போடுது? ஸ்பீட் ஆன் பண்ணி விட்டேன். சுற்றிக்கிட்டே இருக்கும் போல். சொன்ன மாதிரியே சுற்றிக்கிட்டே இருக்கு. இப்போ பாருங்க, இங்கே வரும். இப்போ அந்த சைடில் இருந்து வந்துடுச்சா? அதுக்கு பின்னாடி இன்னொன்று வரும். சுற்றி 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 ஓட்டையை போட்டுரும் போலையே. அம்மாடி, நான் புது பூமியவே உருவாக்கிடுறேன். இவ்வளோதானா? சரி, நான் கூட ஏதோ பெருசாக நடக்கும்னு நினச்சேன். சரி, வேறு இடத்துல போய் வேறு எதாவது ட்ரை பண்ணுவோம். என்ன ட்ரை பண்ணலாம்? இது ஏதோ புதுசாக இருக்குது. ஏய், இதுக்கு என்னடா ஷீல்டு மாதிரி இருக்குது? இது அடிக்க போகிறது நம்ம பூமியை, அதுக்கு ஷீல்டு வேணும். ஆல்ரெடி நம்ம பூமி ஃபுல்லாக ஷீல்டு போட்டுக்கோம். இது என்ன திரும்புது? என்ன பண்ண போகுது? இது என்ன பண்ணுது? சுட்டுட்டே இருக்கு. என்னடா இது? இது சின்ன டேமேஜ் தான் கொடுக்குது. வேறு இடத்துல போய் வேறு ஏதாவது டேமேஜ் பண்ணுவோமா? சென்டர்னு சொல்ல மாட்டேன், சும்மா கட்டிக்க எதையாவது டைமண்ட் ஷேப் அது ஏதோ இருந்துச்சு, சும்மா தூக்கி அமிச்சேன். அவ்வளோதானா? இது என்னது? திருப்பி உருவாதுங்க. ஏய், என்னது தான் இது? திருப்பி திருப்பி உருவாகி அங்கங்கே போய் சுடுதுங்க. இது யோப்பா, சுட்டுக்கிட்டே இருக்கு. இங்கே பாருங்களே, எக்கச்சக்கமாக ஆகுது. ஆகிட்டே இருந்தேன் என்ன ஆகும்? யோப்பா, பூமியை மூடிடும் போலையே. யோப்பா, பூமியே மூடிடும் போல. புது பூமியை உருவாக்கிடுவோம். வேறு எங்கே ட்ரை பண்ணலாம்? இங்கே ட்ரை பண்ணுவோம். என்னது இது? வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோம். என்ன ட்ரை பண்ணலாம்? நிறையா இருக்கே. இப்போ நான் கடைசியாக பண்ணுறது இது ஒரு ஏலியன் தயாரித்த ஒரு இதுதான். இது எப்படி வேலை செய்ய போகுதுன்னு பாருங்கள். என்னடா இவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்களா, பூமியே கருப்பாக மாறிடுச்சு. இங்கே பாருங்க, 0 மில்லியன் பீப்புள்ஸ் உயிரோடு இருக்கிறது. அவ்வளோதான். இப்போ டம்மால்னு வெடிச்சிடும். அவ்வளோதான். இந்த கேமை நான் இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. முக்கியமான விஷயம், நெக்ஸ்ட்டு ஈவில் நன்னில் பார்ட் 2 போடலான்னு இருக்கேன். அது அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய்.